ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி அமைக்கலான்னு பார்க்கலாம். ஃபார்முலா பார்க்கலாம். அடுத்து அதில் சென்டென்ஸ் எப்படி அமைக்கலான்றதை பார்க்கலாம். வர்தமான் கால், மைங் அப்படின்னா நான் அப்படின்னு ஆரம்பித்தா ஹூங் அப்படின்னு முடியணும். தும் அப்படின்னா யூ நீ அப்படின்னு எண்ட் ஹோ அப்படின்னு முடியணும். வக் யக் அப்படின்னு ஆரம்பிச்சிச்சுன்னா அவன் அவள் அது அப்படின்னா ஹை அப்படின்னு முடியணும். ஆப் அப்பா அவர்கள் அப்படின்னா அவர் அப்படின்னு அடுத்தவங்க மரியாதையை எழுடர்களில் சொல்லும் போதும், ஹம் நாங்கள் ஃப்ளூரலில் சொல்லும் போது, வே அவர்கள் அப்படின்னு சொல்லும் போது ஹைங் அப்படின்னு முடியணும். பார்க்கலாமா? சென்டென்ஸ் அதில் எப்படி அமைக்கலான்றதை பார்க்கலாம். மை பட்தா ஹூங், மை பட்தா ஹூங் அப்படின்னா நான் படிக்கிறேன் ஒரு பாய் சொல்கிறான். அதே ஒரு கேர்ள் சொல்லிச்சுன்னா மை பட்தி ஹூங் அப்படின்னு சொல்லணும். அப்போ நீ படிக்கிறாய் அப்படின்னு முன்னிலை, முன்னால் இருக்கிறவங்ககிட்ட முன்னிலை நீ அப்படின்னா முன்னால் இருக்கிறவங்ககிட்ட சொல்கிறது வந்து தும் பட்தா ஹோ அப்படின்னு சொல்லணும். அதே ஒரு கேர்ள் சொல்லிச்சுன்னா தும் பட்தி ஹோ அப்படின்னு சொல்லணும். ஒரு கேர்ளை சொன்னோம்னா, ஒரு பெண்ணை சொன்னாலும் ஒரு பெண்ணை பற்றி சொன்னாலும் நம்ம பட்தி அப்படின்னு சொல்லணும். கேர்ள் தன்னை பற்றியே சொன்னாலும் நான் படிக்கிறேன் அப்படின்னு ஒரு கேர்ள் சொல்லிச்சுன்னா மைன் பட்தி ஹூங் சொல்லணும். பாய் சொன்னான்னா மைன் பட்தா ஹூங் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி நீ அப்படின்போது ஒரு கேர்ளை சொன்னோம்னா தும் பட்தி ஹோ அப்படின்னு சொல்லணும். ஒரு பாயை சொன்னோம்னா தும் பட்தா ஹோ அப்படின்னு சொல்லணும். அப்புறம் அவன் படிக்கிறான் அப்படின்னா வக். இப்போ மைங்கு நானும் அவன் சொன்னோம். இப்போ வக் அவன் அவள், அது படற்கை தள்ளி இருக்கிறவங்கள்ட்ட அவன் அவள்னு சொல்லும்போது வக் பட்தாகை. அதுமாரி அவள் சொல்லும்போது அவளுக்கும் வக்கு தான் வரும். அவள் வக். பட்திகை அப்படின்னு சொல்லணும். தீ வரணும் கேளுக்குனா, அவ்வளோதான். பட்தா பட்தி. பிதாஜி சாப்பிடுகிறார், அப்பா சாப்பிடுகிறார் அப்படின்போது பிதாஜி காதேஹைங். அப்பா படிக்கிறார், அந்த நியூஸ் பேப்பர் படிக்கிறார் அப்படின்னா பிதாஜி அக்பார் பட்தேஹைங் அப்படின்னு சொல்லணும். அக்பார்னால் நியூஸ் பேப்பர், நியூஸ் பேப்பர் பட்தேஹைங் அப்படின்னு சொல்லணும். இப்போ அப்பா சாப்பிடுகிறார் அப்படின்போது பிதாஜி காதேஹைங். கானா சாப்பிட்றது, காதேஹைங். சாப்பாடு சாப்பிடுகிறார் அப்படின்னா கானா காதேஹைங் அப்படின்னு சொல்லணும். இப்போ நாங்கள் படிக்கிறோம் அப்படின்னா ஹம் பட்டேஹைங் அப்படின்னு. ஃப்ளூரல் ஃபார்மும் மரியாதையாக சொல்லும் போது கடைசியில் ஹைங் முடியணும். நாங்கள் படிக்கிறோம் அப்படின்னா ஹம் பட்டேஹைங். அவர்கள் சாப்பிடுகிறார்கள் வே ஹாதேஹைங். இது நம்ம ஏற்கனவே வினை சொற்கள் வந்து பார்ட் 3 வரைக்கும் பார்த்துருக்கோம். அதில் வந்து நீங்கள் விளையாடுறாங்கன்னா கேள்தேஹைங், அவர்கள் விளையாடுகிறார்கள் அப்படின்னா கேள்தேஹைங் சொல்லலாம். அவர்கள் வருகிறார்கள் அப்படின்னா ஆதேஹைன்னு சொல்லலாம். அவர்கள் போகிறாங்க அப்படின்னும் போது வே ஜாதேஹைங் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தனியாக சொல்லும் போதும் அவன் போகிறான் அப்படின்னும் போது வக் ஆதாஹைங், வக் ஆதிஹை அப்படின்னு சொல்லணும். இப்போ ப்ளூரல் ஃபார்மு மரியாதையாக சொல்லும் போது மட்டும் ஹைங் பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு இந்த நிகழ்காலத்திலேயே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தொடர் நிகழ்காலம் இருக்குல்ல, அதை வந்து எப்படி சொல்லலான்றதை பார்க்குறோம். அப்புறம் கொண்டு அப்படின்னா அவர்கள் வருகிறார்கள், வந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல, தொடர்ந்து கண்டினியூஸாக அந்த செயல் நடக்குது. அப்போ கண்டினியூஸ் டென்ஸ் அது எப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அப்புறம் ஃப்யூச்சர் டென்ஸ் பார்க்கலாம். அப்புறம் ஸ்கூல் ஆரம்பிக்கிறது போன வீடியோலேயே சொன்னேன், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு பார்க்கலாம். ஏற்கனவே 4th 5th 7th ஏற்கனவே போட்டாச்சு. அதை நீங்கள் பார்த்து உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுக்கு பார்ப்போம். அப்படியே கண்டினியூஸாக தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய் பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.